இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸ் வங்கிகளை ஆரம்பிக்கலாம் என்று சொன்னாங்க. இது கூட அந்த முரண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கோபாலன் சார் பேசும்போது பணவீக்கத்தை பத்தி பேசினாரு. பணவீக்கத்தினால் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள் கருத்தை இப்ப கேட்போம். இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். கோபாலன் சார், நீங்க தொடர்புல இருங்க. இந்த பணவீக்கத்தினால், அதாவது நீங்க சுப்பராவ் கவலைப்பட்டது பணவீக்கத்தை பற்றி, அதனால் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய கருத்து இப்போது. வெளியூர்ல இருந்து மல்லி, புதினா இதெல்லாமே வெளியூர்ல இருந்து வருதுங்க, பெங்களூர்ல இருந்து வருதுங்க. அதனாலதான் விளையிச்சுங்க. இங்க நம்ம நாட்டு மல்லியிலே இல்லைங்க, வெளியூர்ல இருந்து வருதுங்க மல்லியெல்லாம். அங்கேயே 20 ரூபாய்ங்க மல்லி, இங்க கொண்டாந்து லக்கேஜ் சார்ஜ் எல்லாம் சேர்த்து 25 ரூபா வருதுங்க மல்லி. கீரைகள்லாம் தான் இப்ப வருது கம்மியா, தண்ணி இல்லாதனாலங்க. அதனாலதான் விளையிச்சுங்க. தோட்டத்துக்காரட்டி 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க கொண்டாந்து. அதனால நாங்க விற்க முடியறது இல்லைங்க, அங்கிருந்து கொண்டு வந்து இங்க விற்கிறோங்க. திருப்பூர் மார்க்கெட்லேருந்து பேசுகிறேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கிலோ 80 ரூபாங்க, தக்காளி பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபா 60 விற்கிறாங்க. கொத்தமல்லி கட்டு சாதாரணமாக இருந்துச்சுங்க 5 ரூபா 10 ரூபா இருந்துச்சுங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 30 ரூபாங்க. இது ஏன்னு கேட்டாக்கா, இங்கே வந்து நம்ம லோக்கல் விவசாயம் கம்மிங்க, விவசாயம் வந்து பண்ணுறதும் சரி கம்மிங்க லோக்கலில். இதெல்லாம் வந்து வெளியூர்லேருந்து வரனால தான் இவ்வளோ ரேட்டுங்க. வெளியூர்லேருந்து வராமல் பெங்களூர், மைசூர் அங்கிருந்து இங்கே வருதுங்க, இந்த காய்கறிகள் அங்கிருந்து இங்கே வருதுங்க. இதே நம்ம லோக்கல்லே பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் விலை கம்மியாகும். லோக்கலில் வந்து இந்த விவசாயி வந்து இன்னும் நல்லபடியாக பண்ணாங்கன்னா தான் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெங்காயம் வாங்குறவங்க 1/4 கிலோ 1/2 கிலோ வாங்கிட்டு இருக்காங்க. அது 1/4 கிலோ தான் வாங்குறாங்க. அது விலை பார்த்து தங்காய் வாங்கிக்கலாம், 1 பவுன் வாங்கிக்கலாம் மட்டும் தான். ஆனால் தக்காளி 1 கிலோ வாங்க முடியல, மழை மாதிரி இல்லைங்கிறாங்க. ஆனால் நிறையா தான் தக்காளி வருது, இருந்தாலும் இடைத்தரகர் மூலமாக நிறையா போய் காசு போயிடுது. அங்கே தானே விற்றுக்கிட்டு இருக்கிறோங்க. நாங்கள் பொருள் விவசாயம் சம்பாதிக்கிறதில்ல, கூலி தொழிலாளியும் சம்பாதிக்கல, நிறைய இடையில இருக்கிறவங்க தான் நிறைய சம்பாதிக்கிறாங்க. கோபனா சார், நாம 1000 விளக்கங்கள் புள்ளி விவரங்கள் கொடுத்தாலும் கூட மக்களுடைய பிரச்சனை தீர்ந்த பாடல, என்ன காரணம்? இல்ல அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா உணவுப் பொருள்கள், அதாவது காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றினுடைய விலை உயர்ந்து வருகிறது. சொல்லுங்க சார். உயர்ந்து வருகிறது. அதுக்கு என்ன காரணம்னா, இன்றைக்கு விவசாயத்தினுடைய அடிப்படை வந்து பல நிலைகளில மாறி இருக்கு.